உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். பவுல் சொல்லுவார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலிருந்து அப்போஸ்தலர் சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அசையும் பொழுது அந்த போர் சேவகன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து உருவி தான் குத்தி கொலை செய்து கொள்ளணும்னு பார்ப்பான். அப்போது தான் அப்போஸ்தலர் சொல்லுவார், நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், உன்னை நீயே கெடுத்து கொள்ளாத. அப்படி சொன்னோடனே அவன் தீவெட்டி எடுத்துகிட்டு போய் பவுலோட சிறைச்சாலை இருக்கான பார்க்கும்போது பவுல் சிறைச்சாலையில் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்யணும்னு இந்த சிறைச்சாலை கேட்பா. அதுக்கு அவர் சொல்லுவார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறன்னு சொல்லுவார். ஆனால் இந்த அப்போஸ்தலர் இதற்காக சிறைச்சாலைக்கு போனார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துல எப்பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி அறிவிக்கும் பொழுது குறி சொல்லுகிற ஆவி கொண்ட ஒரு பெண் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, இந்த மனிதன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறான். அநேக நாட்கள் இப்படி அந்த பெண் மூலியமாக அந்த ஆவி சொல்லி கொண்டே வரும். அப்பொழுது பவுல் ஆவியில் சினம் கொண்டு, நீ இவளை விட்டு வெளியே போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது தான் அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போகிறது. இதை வைத்து கொண்டிருந்த அந்த எஜமான் ஆதாயம் பார்த்துருந்தவன் உடனே நமக்கு ஆதாயம் அற்று போயிட்டு பவுல்